ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இது டிஎன்எஸ்ஆர்பி வரக்கூடிய நவம்பர் மற்றும் செப்டம்பர் மாதம் எழுதக்கூடிய பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு ஒரு ஆங்கிலத்துல. சோ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வரக்கூடிய தேர்வுக்கு பயனுள்ள வகையில மாறப்போகுது இந்த வார்த்தை அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முடிஞ்சா குழைச்சிக்கோ, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எங்ககிட்டயும் சரி, போர்டு கிட்டையும் சரி, கடவுள்கிட்டையும் சரி. ஓகேவா? சோ உனக்கு ஒரு வார்னிங்கா ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண ஒரு டிஎன்எஸ்ஆர்பி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பிசி தேர்வுக்கான அட்டவணையை நாங்க வெளியிட போறதாகவும் நோட்டிபிகேஷன், அதே மாதிரி நவம்பர் மாதம் சார்பாய்வாளர் தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட போறதாகவும் அறிவிச்சிட்டாங்க. ஆனா நம்ம இன்னுமே எப்படி படிக்கணும், எப்படி படிக்கலாம், இல்ல இன்னும் தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்தி போடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த கொடுத்துட்டீங்க. நான் ஒரே மூணே விஷயம் தான் சொல்றேன். அந்த 3 விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். அந்த 3 விஷயத்துக்கு அப்புறம் நீ படிக்கலாமா படிக்க வேணாமா அப்படின்றது நீயே முடிவு பண்ணிக்கும். சரியா? சரி, நல்லா யோசிச்சு பாருங்க. மான் சிங்கத்துக்குத்தான் இரையாகணும் அப்படின்ற ஒரு விதி இருந்துச்சுன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, மான் சிங்கத்துக்கும் புலிக்கும் தான் இரையாகணும் அப்படின்ற ஒரு விதி இருந்துச்சுன்னா, கடவுள் ஏன் சிங்கத்தை விடவும் புலியை விடவும் வேகமா ஓடுற அளவுக்கு அதுக்கு காலில் பவரை கொடுத்திருக்காரு? யோசிச்சு பாத்தீங்களா? என்னைக்காவது யோசிச்சீங்களா? அப்போ அவங்க வாழ்க்கைய அவங்க ஒரு கடவுள் கஷ்டம் இருக்கதான் செய்யும். அந்த கஷ்டத்துல இருந்து அவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு கடவுள் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு பவரையும் கொடுத்திருக்காரு. ஆனா அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா இல்ல பயன்படுத்திக்காம அவங்க சிங்கத்தின் வாயில போய் விழுறாங்களான்றது அந்த மானோட கதை மாதிரிதான். சோ மானுக்கு காலில் அவ்வளவு பவரை கொடுத்திருக்காருன்னா சிங்கத்துக்கிட்ட நீ பலியாவாம தப்பிச்சுக்கோ. ஆனா உண்மையில நீ நம்பிக்கை எழுந்தனா சிங்கத்துக்கு நீ இரையாகிதான் தீரணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதாங்க அவங்க சொல்றது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதாவது இந்த உலகத்துல எவன் ஒருத்தன் அவனுக்கான வேலையோ இல்ல அவனுக்கான பணியையோ நோக்கி ஓடும் பொழுது அவனுக்கு தன்னை வரதான் செய்யும் 1000 கஷ்டம். இப்ப அவங்க பேசாததா இவங்க பேசாததா எல்லா கஷ்டமும் நமக்கு வரதான் செய்யும். வேலைக்கு போலையா, இத்தனை வயசு ஆயிடுச்சு, உனக்கு எல்லாம் அறிவில்லை, நிறைய பேர் கேட்கதான் செய்வாங்க. ஆனா அத்தனையும் தாங்கிக்கிட்டு ஒருத்தன் அவனுடைய குறிக்கோள்ல குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நல்லா முயற்சி, அவன் போற பாதையை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுல போயிட்டு அந்த வெற்றின்ற இலக்கு அலையறானா அது அவனுக்கான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். சோ நிறைய பேர் பேசுவாங்க. ஏன் எல்லாருக்கும் பேசலையா? எனக்கு பேசிருக்காங்க, உங்களுக்கு பேசிருக்காங்க, உங்க சொந்தக்காரங்க அவ்வளவு பேசுவாங்க, கூட பிறந்தவங்க பேசுவாங்க. என் பெத்த அம்மாவே சில நேரத்துல சலிச்சு போயிட்டு மேல இருக்கக்கூடிய கோவத்துல சொல்ல மாட்டாங்க, பாசத்துலதான் எங்க புள்ள வழி தவறி போயிட போறானு சொல்லிட்டு பாசத்திலேயே ஒரு 4 வார்த்தை கோவமாவும் பேசிருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம உன் வாழ்க்கையில இதுவாரு. அவங்க அவ்வளவு பேசணும், நீ செவிடா மாறிடு. இதான் நான் உனக்கு சொல்ற 2வது விஷயம். செவிடா மாறிடு. நீ ஒன்னும் அவங்க பேசுறதெல்லாம் காதுல கேட்கணும்ன்ற அவசியமே இல்லை. நீ செவிடாவே இருந்துட்டு போ. என்னைக்கு நீ சாதிச்சுட்டு நிக்கிறியோ அன்னைக்கு நீ செவிடா இருக்க மாட்டேன், அவங்க ஊமையா மாறிடுவாங்க. பேசின வாயெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா அடைஞ்சு போயிடும். அப்ப நீ சாதிச்சாதானே அவங்கள ஊமையாக்க முடியும். அதுவரை நீ செவிடா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதனாலதான் சொல்றேன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நீங்க இந்த வேலைக்கு கண்டிப்பா ஒழுங்கா திறமையா உழைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ எவன் கேட்டு சொல்றான் அதை சொல்றான், எதையுமே ப்ராதர் பண்ணிக்காதீங்க. நமக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டியாளர்கள் தான். யாருக்கும் யாரும் இங்க போய் உதவ போறது இல்லை. சோ போட்டியாளரா பாருங்க. அதுல நீ சர்வை பண்ணி மேலவா. இந்த உலகமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எவன் ஒருத்தன் திறமையா ஜெயிச்சு மேல வரானோ அவனதான் இந்த உலகம் பாராட்டும், அவனதான் இந்த உலகம் திரும்பியும் பார்க்கும். அதை நீங்க பண்ணுவீங்க நான் நம்புறேன். 3வது ஒரு விஷயம் சொல்லிடுறேன்னு சொன்னல, அதையும் சொல்லிடுறேன். கடந்த கால நினைவுகளை மறந்துட்டு எதிர்கால நினைவுகளுக்கு நோக்கி நடப்போடுறவன் தான் உண்மையான வீரன் மற்றும் மனுஷன். புரியுதுங்களா? நான் இன்னுமே எனக்கு போன எக்ஸாம்ல நான் நிறைய தான் சார் கஷ்டப்பட்டேன், நிறைய தான் படிச்சேன், என்னால 1 மார்க்ல வெளியே போயிட்டேன் அப்படின்னு நீ சொல்லிட்டே இருக்கிறதுனால 2026 பிசி கொஸ்டின் பேப்பர் அல்லது எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் ஈஸியா மாற போறதும் இல்ல, அது உனக்காக வழியை மாத்தி கொடுக்க போறதும் இல்லை. நீ அந்த கடந்த கால நினைவுகளை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு யார் என்ன பேசினாங்க, சரி எங்க கூட பிறந்தவங்க பேசினாங்க, நான் கூட நல்லா பழகினவங்க என்ன பேசினாங்க, எங்க வீட்டுல பேசினாங்க, எங்க எதிரில பேசினாங்க, யாரையுமே பாதர் பண்ணிக்காதீங்க. எல்லா கடந்த கால நினைவுகளையும் ஓரம் கட்டி வச்சுட்டு வாழ்க்கை எதிர்கால நினைவுகளை உனக்கு கொட்டி வச்சிருக்கு. அதை தேடுறதுக்கான வழியை பாரு. இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையோட சேர்ந்துட்டு அதை தேடிப்போ. கண்டிப்பா உனக்கான நல்ல எதிர்காலத்துல காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? சோ இப்போ நம்ம பழசை நினைச்சு வருத்தப்படுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? கண்டிப்பா எதுவும் இல்லை. சோ எதிர்காலத்தை நோக்கி வீர நடப்போடு கண்டிப்பா அந்த வெற்றி உனக்கு வரும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான், சிங்கத்துக்கு இரையாவனம் தான் கடவுள் மான படைச்சிருக்காருன்னா கடவுள் மானுக்கு ஆளுக்கு பவர் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சோ கொடுத்துருக்காருன்னா சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறது உன்னோட திறமைன்றதுனாலதான். அந்த மாதிரி கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்குறாருன்னா அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் உனக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த தன்னம்பிக்கையோட செயல்படு. கண்டிப்பா வரக்கூடிய தேர்வை
எளிமையா பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஏதுவாக தான் நம்ம பயிற்சி மையத்துல தமிழ்நாடினுடைய அடிப்படை தகவல்கள் எல்லாம் புக்கா பிடிஎஃபா ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஜிகே மற்றும் நடப்பு நிகழ்வுகளுக்கு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி உட்காந்து படிங்க. ஸோ படிச்சா மட்டும்தாங்க வேலை. கண்டிப்பா எந்த அளவுக்கு நீ பிசிக்கலா ஃபிட்டா இருக்கியோ அதை விட ரிட்டர்ன்ல ரொம்ப 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 ஃபிட்டா இருக்கணும். ஸோ அதை நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சா பொழைச்சிக்கோன்னு இருக்குதாங்க சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு மேல சொல்றதுக்கு எங்ககிட்டயும் ஒன்றும் இல்லை, யார்கிட்டயும் ஒன்றும் இல்லை. இதுதான் லாஸ்ட். ஸோ சொல்றோம், படிச்சுக்கோங்க. ஸோ வேர் டு ஸ்டடி, அடுத்தது ஸ்டடி பிளான் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்க போடுறோம். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இணைந்திருக்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துல. நன்றி, வணக்கம்.